வாங்க வாங்க. என்ன சித்திய பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க? ரொம்ப பாவமா இருக்காங்கப்பா. ஏப்பா டாக்டர் ஏதாவது மருந்து எழுதி கொடுத்தாரா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்களா. நல்லா சாப்பிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காருங்க. அவங்க நாளைக்கே வீட்டுக்கு போயிடலாம்னு கூட சொல்லிட்டாருங்க. இந்த பணத்தை வச்சுக்க. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் அங்க ஏதாவது பணம் கணம் கொடுக்க வேண்டியிருந்தா கொடுத்துட்டு அந்த அம்மாவை ஜாக்கிரதையா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு வந்து. சரி சார். அந்த பொண்ணுக்கு என்ன உடம்புக்கு? ரத்தம் குறைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க. எதனால? ஏதோ பசி பட்டினி கிடந்ததுனால என்ன டாக்டர் சொல்றாருமா. டாக்டர் சொல்றது இருக்கட்டும், இந்த வீட்டுல நீ ரொம்ப நாளா டிரைவரா இருக்க இல்ல? ஆமாங்க. உனக்கு தெரிஞ்சிருக்குமே அந்த பொண்ணு எதுக்காக ஆஸ்பத்திரி போயிருக்கா? எனக்கு தெரியாதம்மா. என்னப்பா இது, ஒரு முதலாளிய பத்தி டிரைவருக்கு தெரியாத ரகசியம் கூட இருக்க முடியுமா? சும்மா சொல்லப்பா. எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. நீ சொன்னதாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா, சும்மா சொல்லு. எனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா. என்ன தெரியாதுன்னுட்டு நீ தான் போற வர்ற, பணத்தை வேற உங்ககிட்டயே கொடுக்குறாரு, சும்மா சொல்லப்பா. மரகதம், இது குடும்பம். இதுல நான் புருஷன், நீ பெஞ்சாதி. என்ன பத்தின ரகசியத்தை நீ ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா அதை நீ நேரடியா எங்கிட்ட தான் கேட்கணும். நான் உனக்கு பதில் சொல்லித்தான் தீரணும். அதை விட்டுட்டு எனக்கு ஏதாவது பலகீனங்கள் இருக்கான்னு நீ டிரைவரை போய் விசாரிக்க ஆரம்பிச்சேன்னா இந்த வீட்டுல எனக்கு இருக்க பாரு ஒரு ஸ்தானம், அதை நாலா வட்டத்துல கைப்பற்றணுங்கிற பலகீனம் அந்த டிரைவருக்கு ஏற்பட்டு போயிடும். அது தெரியுமா உனக்கு? இதுக்கு மேல விளக்கம் சொல்ல நான் தயாரா இல்ல. நீ சொல்ல போற விளக்கத்தை கேட்க எனக்கு இப்ப பொறுமையும் இல்ல. போகல இல்லைங்க. போ. பாப்பா பாப்பா குழந்தைங்களா நீங்க வாங்க, எப்படி சேர்ந்து இல்லைங்க. ஆமா மணி என்ன ஆகுது? சிரிச்சிட்டு இருக்கீங்களே, படிக்க வேண்டாம். எடுங்க புத்தகத்தை. இன்னும் சித்தி வரலையே. சித்தியா? சித்தியும் கிடையாது சுத்தியும் கிடையாது. நான் தான் பாடம் சொல்லி தர போறேன். எடுங்க புத்தகத்தை. முடியாது, எங்க சித்தி வந்தாதான் படிப்போம். ஏண்டா எங்க சித்தியா? ஆமா. ஏய், அவ உங்க சித்தியா? ஆமா. ஆமாவா? அவளை பார்த்து நீ சித்தின்னு சொல்லுவியா? சொல்லுவேன். சொல்லுவியா? இப்படித்தான் டீச்சர் வேலை பாத்தியா? நான் பார்த்த டீச்சர் வேலை இப்படித்தான். நான் கேக்குறேன், என்னத்தையோ சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க. ஏன் குழந்தைய போட்டு இப்படி அடிச்ச? அவனே கேளுங்க. நீ சொல்லு, ஏன் அடிச்ச? நான் தானே இதுங்களுக்கு சித்தி. ஆமா. படிக்க வாடான்னா எங்க சித்தி வரட்டும் அப்படின்னு சொல்றான். ஏம்மா, சித்தியா வந்தவளை நினைச்சு பாரு. எங்கிருந்தோ வந்தவளை எங்க சித்தி நமக்கு கூப்பிடுறாங்கல்ல? ஆமா. உள்ளபடியே நீதானே இவங்களுக்கு சித்தி? ஆமா. இது வரைக்கும் ஒரு தடவையாவது உன்னை இவங்க சித்தின்னு கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிடலையே கூப்பிடலையே. ஏன் கூப்பிடல? அவ இந்த குழந்தைங்க கிட்ட நடந்துகிட்ட முறையில நீ நடந்துக்க. தெரியுமே அவ எப்படி நடந்துகிட்டான்னு தெரியும். அவகிட்ட நீங்க எப்படி நடந்துகிட்டு வர்றீங்கங்கறதையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ பாத்துக்கிட்டு தான் இருக்கேங்கறத நானும் பாத்துக்கிட்டு தான். அப்பா, நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறது தெரிஞ்சும் தொடர்ந்து அவளை இங்க வர சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா. எதுக்காக? ஓ அல்பத்தனத்துக்கா? என்ன ஏன் அல்பத்தனம்? சொல்றேன், கேட்டாவது புரிஞ்சு. அது எத்தனையோ ஆயிரம் தடவை எனக்கு அவளுக்கும் எந்த விதமான களங்கமும் இல்லைன்னு நானே உனக்கு எடுத்து சொல்றதை விட அவ தொடர்ந்து இங்க வரணும். அவ இந்த குடும்பத்துல நடந்துக்கிற பண்பையும் இந்த குழந்தைகள் கிட்ட அவ காட்டுற பருவையும் பாசத்தையும் நீயே உன் கண்ணால பாக்கணும். அதுக்கப்புறமாவது ஐயோ இப்படி அநியாயமா ஒரு பொண்ணு பேர்ல பழிய போட்டோமேன்னு நீயே உணரணுங்கிறதுக்காகத்தான் நானே வற்புறுத்தி அந்த பொண்ணை இங்க வர சொன்னேன். ஏன்னா சில ஜென்மங்களுக்கு சொன்னா புரியாதே. அது என்ன ஜென்மமோ இதுவரை எப்படியோ போகட்டும். இனியும் அவ இந்த வீட்டை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கணுமா? வந்துகிட்டு தான் இருக்கணும். வரக்கூடாதுங்கிறது என்னுடைய முடிவு. இல்லைங்க, அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது உன்னுடைய முடிவா? ஆமா. மரகதம், நல்லதோ கெட்டதோ ஒரு குடும்பத்துல முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பை தன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு பேர் தான் ஆண் பிள்ளை. பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறா பாரு, அவளுக்கு பேர் தான் பெண் பிள்ளை. அப்படிப்பட்ட ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துறதுக்கு பெயர் தான் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நீ வந்து எனக்கு தோணல. அதனால இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, போவலியே. கொஞ்சம் பொறுங்க. அவங்களையே வெளியே போக சொல்றீங்க?
இவ எவ்வளவு பெரிய பழிய சுமத்தா தெரியுமா கண்ணம்மா? புரிஞ்சுக்காம தானே இத பாருங்க. அவங்க புரிஞ்சுக்காம பழிய சுமத்துனாங்க. அது உண்மைதான உலகத்தை நம்ப வைக்க இப்ப நீங்க முயற்சி செய்றீங்க. கண்ணம்மா, நீங்க இவங்களை வீட்டு விட்டு வெளியே போக சொன்னா உலக வேற என்ன முடிவுக்கு வரும்? விடு கண்ணம்மா, உலகத்தை பத்தி கவலைப்பட நான் தயாரா இல்லை. ஆனா உங்க மனைவி பத்தி நீங்க கவலைப்பட்டுதான் ஆகணும். கவலைப்படணும் எதுக்கு? இப்படி அர்த்தம் இல்லாம சந்தேகப்பட்டுக்கிட்டு அவதிப்படுத்திக்கலாமா? ஆமா, சந்தேகம்தான். அந்த சந்தேகம் இருக்கே, அது புது வீட்டுக்கு அடிச்ச சுண்ணாம்பு மாதிரி. தெரிஞ்சு கைய வச்சாலும் ஒட்டும், தெரியாம கைய வச்சாலும் ஒட்டும். நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சு நல்ல விதமா நடந்தாலும் தெரியாம நல்ல விதமா நடந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வலுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த வீட்டுக்குள்ள நிம்மதி ஏற்படணும்னா உங்களுக்கு தெரியுமே, என்னைக்கோ விலகி இருக்க வேண்டியனா என்னைக்காவது விலகிறதா முறை. கண்ணம்மா, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு நானும் குழந்தைதான். என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எங்க அப்பாவும் கவலைப்படுவாருங்கிறது நீங்க நம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். போ கண்ணம்மா, போயிடு. கண்ணம்மா, இனிமே நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வர வேண்டாம். ஏண்டி அம்மா, இந்த புடவையை கொஞ்சம் துவைச்சு போட சொன்ன இல்ல? துவைச்சு தானே போட்ட. துவைச்சு போட்ட லட்சணமா வெத்தலை பாக்குக்கிற அப்படியே இருக்கு. இத பாருங்க, ஒரு தடவைக்கு 2 தடவையா செலவைக்கு போட்டாலே வெத்தில பாக்குக்கிற அறவே போகாது. எங்கிட்டயா சொல்ற? நீ வளர்ந்த இடத்துலயே கரை படிஞ்சு போச்சு, அப்புறம் கற்ற புடவையில படிஞ்ச கரையை எப்படி உன்னால எடுக்க முடியும்? ஏண்டி இந்த வெக்கம் கெட்டு போய் விளக்கம் கேட்டுக்கிட்டு நிக்கிற? அடுத்த வீட்டுக்கு தெரியாம ஆஸ்பத்திரியில போய் அமைக்கப்பட்டா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியாதுங்கிற திமிரா? அப்படிங்களா? அமைக்கினதை யாராவது கண்ணால பார்த்தாங்களா? இந்த கன்றாவிய கண்ணால வேற பாக்கணுமா? அதுதான் ஊரே பேசுது. அதே ஊரு தான் உன்னை பத்தியும் பேசுது. அது தெரியுமா உனக்கு? ஊரே என்ன பத்தி பேசுதா? என்னடி அது? என்ன சொல்லுடி? சொல்ல விட மாட்டேன், சொல்லுடி. என்னடி அது? கட்டின புருஷனை விட்டுட்டு கழுத மாதிரி ஊரை சுத்துறேன்னு ஊரே பேசுது. போய் விசாரிச்சு பாரு. அப்பா, இவகிட்ட பேச முடியாது போல இருக்கே. அம்மாடி, காதுல மூக்குல ஒரு வெள்ளி திருகாணி இல்லாம வந்திருக்கப்பவே இப்படி வாய் கிழியுது. இன்னும் கையில காதுல கழுத்துல கிண்டை கிணாரத்தை பூட்டிக்கிட்டு வந்திருந்தா அம்மாடி எங்க வீடு என்னடி அம்மா ஆகுறது? நாங்க தான் ஒண்ணும் இல்லாம வந்துட்டோம். நீங்களாவது வாங்கி போடுறது தானே வைரத்தையும் வைடூரியத்தையும். போறாமலையா இருக்கோம், அதான் போட்டுக்கிட்டு இருக்கோமே சோறு. சி போடி, சோறு எங்க வீட்டுல இருக்குடி. இருக்குடியா? ஆமாண்டி. அடியே ஏண்டி என்ன என்ன? ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு தலைவலிக்கிறா போல இருந்துச்சுப்பா. இந்த புடவையை கொஞ்சம் நினைச்சு போடமா சொன்னேன். இந்த கருமம் முடிச்ச தலைவலி வரலன்னா நான் இதை கூட சொல்லிருக்க மாட்டேன்பா. அவ என்ன சொன்னா இருக்கு? அவ சொல்றா, அவ எப்படியோ பிறந்து எப்படியோ வளர்ந்தாளாம். அவ வீட்டுல அவளுக்கு துணி துவைச்சு போட 10 ஆளுங்க இருக்காங்களாம். இவளுக்கா? ஆமாப்பா. இப்படி வாங்க. ஆமா, வந்து 4 நாளைக்கு நல்ல சோறு தின்னோட பழசெல்லாம் மறந்து போச்சா? அப்படி என்ன கொட்டி கிடக்கா குடும்பத்துல பிறந்துட்ட நீ? பொண்ணு இல்லாத குடும்பத்துல பிறந்தேன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? தெரியும். தெரிஞ்சுதானே பொண்ணு கேட்டீங்க. அப்பாவை எடக்கா பேசுறத பாத்தீங்களா? இரு இந்தாமா, உங்க குடும்பம் அன்னக்காவடி குடும்பம்னு தான் தெரியும். தப்பி தவிர யாராவது அன்னம் போட்டா அதை வாங்குறதுக்கு காவடி கூட இல்லாத குடும்பம் நான் என்னத்த கண்டேன்? கேள்வி கேட்கறியா நீ? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது உங்க அப்பா என்ன சொன்னா? என்னமா என் பையன் படிச்சு முடிச்ச உடனே வண்டியா சொல்றேன் நானும் வாசல்ல தான் உட்கார்ந்து பாக்குறேன், ஒரு வண்டியும் காணமே. படிச்சு முடிச்சு உத்தியோகத்துல அமர்ந்த பிறகுதானே வண்டி அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆமா, எங்க அண்ணன் இன்னும் படிப்பே முடிக்கலையே, வண்டி எங்க இருந்து வரும்? ஆயுசு பூரா படிப்பா, அது வரைக்கும் வண்டியும் வராது, நாங்களும் பேசப்படாது. வர வேண்டியது கண்டிப்பா வந்துதான் தீரும். அது வரைக்கும் உங்க மகளை வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க. யார் முன்னால யார் வாய் அடக்க சொல்ற? ஏழை குசும்ப காட்டியா? வர வேண்டிய நேரத்துல வருமா? எந்த நேரம் அது? ஏப்பா, வரப்போகுதுல தீபாவளி, அது இந்த அம்மாளுக்கு தலை தீபாவளி இல்ல. இவங்க பிறந்த வீட்டுல இருந்து வண்டி வரதுக்கு அதை விடவா நேரம் வேணும்? இந்த பாரு, உன் தலை தீபாவளிக்கு உனக்கும் மாப்பிளைக்கும் சேர்த்து சீர்வரிசையோட நகராட்டுகளை போடல. வண்டி அங்கே இருந்து இங்க வராது, இங்க இருந்தா வண்டி அங்க போகும், சும்மா போகாது. உன்னை உட்கார வச்சுக்கிட்டு போகும். டாக்டர்
கமலா, வந்தவன் நேர வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? வாசப்படியிலேயே உட்கார்ந்துகிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு என்னம்மா இதெல்லாம் புது பழக்கம். இந்தா நான் இங்க வந்தேன்ல, வந்தேன். நீ பார்த்தல்ல? பார்த்தேன். வாமான்னு ஒரு வார்த்தை சொன்னியா? கமலா, வாமாங்கிற வார்த்தையை நான் அங்கேயே சொல்லியிருந்தா இங்க பண்றிய இந்த ரகளை நீ அங்க பண்ணிருப்ப. அப்பா இருக்கிற நிலைமையில அவர் என்ன ஆவாரோன்னு பயந்துதான் நான் உன்னை இங்க அழிச்சிட்டு வந்தேன். சொல்லுமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆஹா, கேட்ட உடனே அள்ளித்தான் கொடுத்துடுவேன். ஐயோ 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 ஐயோ, என்ன படபடப்பு அக்கா. நானா இருந்தனால படபடப்போடு வந்திருக்கேன். என் இடத்துல நீ இருந்தா அவங்க பேசின மானக்கேடான பேச்சுக்கு நாக்க பிடிக்கிட்டு செத்து இருப்பேன். கமலா, என்னம்மா அது? கேட்ட உடனே நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி ஏதாவது இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்படி எதுவுமே எனக்கு தோணவே இல்லைம்மா. என்னம்மா அது? இந்த அந்த கன்றாவையில பேசுறதுக்கா நான் இங்க வரல. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல வாழ முடியல. ஏம்மா? அவங்க அத்தனை பேரும் சதா காது ஓட்ட, மூக்கு ஓட்ட, கழுத்துல ஒண்ணும் இல்ல, கையில எதுவும் இல்லைன்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓ, நகை போடலங்கிற குறையா? போட்டா போச்சு. அப்பா போடுறேம்மா. உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த கடன் எல்லாம் ஒரு வழியை தீர்த்துட்டு உனக்கு வேண்டிய நகையை செஞ்சு போடுறேம்மா. அக்கா, காலத்துக்கு உன் கடன் தீர போறதும் இல்ல, என் கண்ணீரு நிக்க போறதும் இல்ல. ஆக என்னைக்கோ ஒரு நாள் சொல்லு தாங்காம கழுத்துல சுருக்க மாட்டிட்டு நான் சாகத்தான் போறேன். அதை நீ பார்க்கத்தான் போறோம். கமலா, விடு கமலா. யார்கிட்ட என்ன வார்த்தையடி சொல்லிட்டு போறேன்? கமலா, சின்ன புள்ளில இருந்து வளர்த்து எப்படி எல்லாமோ பாடுபட்டு உன்னை படிக்க வச்சு நீ ஆசைப்பட்டவனுக்கே உன்னை கல்யாணம் செஞ்சு வச்சேனே. இத்தனையும் செஞ்சது நீ சுருக்கு போட்டுக்கிட்டு சாகிறதுக்காகவா? அக்கா, அவங்க அப்படி பேசுறாங்களே. பேசட்டுமேம்மா. நகைய செஞ்சு போட்டா பேச்ச நிறுத்துறாங்க. இப்படியே சொல்லிட்டு இருந்தா தலை தீபாவளி வருது, அதுக்கு உங்க அப்பா என்ன செய்ய போறான்னு கேக்குறாங்க. கேக்கட்டுமே, என்ன பாடுபட்டாவது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேம்மா. கமலா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு இப்ப நீ என்னமா சொன்னியே? கயிறு, கழுத்து, சுருக்குன்னு அப்படி ஏதாவது அவசரப்பட்டு பைத்தியக்காரத்தனமா செஞ்சுக்கிட்டே கமலா, சத்தியமா சொல்றேன், உன் பொண சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் பொண அங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கும். மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போ. என்னடி பெரிய நகை, என் உயிரை அடமான வச்சாவது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன்.